அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த வெயில் காலத்தில் நம்ம எப்படி பாசனம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு போதுமான அளவு தண்ணி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகாலையில் 4 மணி 5 மணி அப்படி தண்ணி பாய்ச்சறது நல்லதுங்க. அப்படி பாய்ச்சினா என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு 5 மணிக்கு தண்ணி பாய்ச்சிரோன்னு வைங்க, 6 மணி 1, 7 2, 8 3 மணி நேரத்துக்கு அந்த தண்ணீர் வந்து எல்லா பக்கமும் நிலத்தில் பரவி ஒரு ஈரப்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரலாம் அந்த பயிர்கள் உணவு தயாரிக்கிற நேரத்தில் மண்ணுக்கு வேணுங்கிற ஈரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரலாம் தண்ணி பாய்ச்சக்கூடாது, அல்லது நிலத்தில் எந்த விதமான வேலையும் இந்த வெயில் காலத்தில் செய்யாமல் இருந்தால் நல்லது. இதை மட்டும் பார்த்துக்கங்க. ஒன்று காலையில் இப்படி பண்ணிட்டோம்னா, ஒருவேளை நம்ம தவறாக தண்ணி பாய்ச்சிட்டா கூட மீதமுள்ள நேரத்தில் அந்த தண்ணீர் வந்து ஆவியாக போய் நம்ம நிலத்தில் பயிர்களோட வேரை பாதிக்காமல் தேங்கி இருந்து மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ எப்போ தண்ணி பாய்ச்சணும்? காலையில் 5 மணி அதுக்கு முன்னாடி, அதில் மிஞ்சி போனாலும் 5:30 அதுக்கு முன்னாடி அப்படி பாய்ச்சறது நல்லது. அதை விட்டால் எப்போ பாய்ச்சலாம்? சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம். சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பாய்ச்சினா 5 மணி 6 மணி 7 மணி வரலும் நமக்கு கொஞ்சம் வெயில் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்பில் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி மனசு வச்சு தண்ணி பாய்ச்சிட்டோம்னா பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொல்லைகள்லாம் இல்லாமல் இருக்கும். இரவு நேரத்தில் நமக்கு, அதாவது இந்த இரவு நேரத்தில் மாலை வேளையில் தண்ணி பாய்ச்சுறவங்க யார் முக்கியமாக பாய்ச்சணும் அப்படின்னா, எனக்கு கிணத்துலையோ போர்லேயோ தண்ணி கம்மியாக இருக்குங்க, இருக்கிற தண்ணியை எல்லா பயிருக்கும் நிரவி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பு உள்ளவங்கெல்லாம் நைட்டு கொடுக்கலாம். அப்போ இரவு நேரத்தில் என்ன நடக்கும்னா, அதிகமான பரப்பளவு நமக்கு அதாவது பரவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, மண்ணில் வந்து நம்மளுடைய ஈரம் பரவ வாய்ப்பு இருக்குது. இரவு நேர சந்திர ஒளியில், நிலாவோட ஒளியில் ஒரு நமக்கு வளர்ச்சி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த கவனம் வைக்கணும். தண்ணீர் கம்மியாக இருக்கிறப்ப பகல் நேரத்தில் தண்ணி பாய்ச்சி இருக்கிற தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இன்றைக்கி பதிவோட முக்கியத்துவம். பொதுவாக வந்து நம்ம இந்த தென்னை மரம் மாதிரி, கொய்யா, எலுமிச்சை இது மாதிரி பயிர்களுக்கு குறைந்த தண்ணீரை பாய்ச்சும் போது அந்த தண்ணீர் காஞ்சு போகாமல் இருக்க மூடாக்கு போடணும், அதோட வட்டப்பாத்தியில் காய்ந்த இலை சருகுகள்லாம் போடணுங்கிறது உண்மை. ஆனால் எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காய்ந்த பொருளை பண்ணும்போது தென்னை மரத்தோடு ஒட்டி போடுறது, கொய்யா செடியோட ஒட்டி போடுறது, அப்படி பண்ணேன். எப்படி இருந்தாலும் அது காய்ந்த பொருள். காய்ந்த பொருள் மேலே கரையான் ஏறும். அப்போ கரையான் ஏறுறப்ப என்ன ஆகிடும்னா, அது ஒரு கரையானுக்கு வழி கொடுத்த மாதிரி ஆகிடும், மரத்து மேலே ஏறுறதுக்கு வழி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அதை செய்யக்கூடாதுங்க. எப்போவும் மரத்துலேருந்து குறைந்தபட்சம் 3 அடி தள்ளி அங்கே தான் காய்ந்த பொருள்கள் கிடக்கணும். அந்த கவனம் வச்சுக்கணும். 1. 2வது வந்து, நமக்கு அதிகமாக மூடாக்கு இருக்குது, அல்லது தென்னையோட மட்டை இருக்குன்னா எங்கே போடணும் அப்படின்னா, 4 மரத்துக்கு நடுவாக போடணும். 4 மரத்துக்கு நடுவாக எங்கே வெயில் விழுகுதோ அந்த இடத்துல மட்டையை 2ஆக வெட்டினீங்கன்னா மேல் பாதி ஒரு இடத்துலையும் கீழ்பாதி ஒரு இடத்துலையும், அதாவது வெயில் வந்து நேராக நிலத்தில் படக்கூடாது. நிலத்தில் பட்டாலே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரம் வெளியில் போகும். அதனால் அந்த கேப்பில் போட்டுக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். அதை ஒன்று பார்த்துக்கணுங்க. அந்த கவனம் செலுத்துறதோட மண் எப்போ ஈரம் காயுது, அதாவது காயிறதுங்கிறது 1 நாள் 2 நாள் காய்ஞ்சா பரவாயில்லைங்க, ரொம்ப அதிகமான காய்ச்சலில் கொடுக்கக்கூடாது, அளவுக்கு மீறி தண்ணியும் கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம பாசனத்தோட அடிப்படை. அளவுக்கு அதிகமாக காய விடும்போது இலைகள் வந்து தொங்குறது மட்டும் இல்லை, அந்த இலைகள் வந்து திருப்பி ஈரமாக்கி இயல்பான உணவு தயாரிக்கிறது அப்படிங்கிற செயல்பாடு தடைபடவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவான தண்ணீரை கொஞ்சம் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பார்த்துக்கணும். இந்த ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம், முடிஞ்ச அளவுக்கு சொட்டு நீர் பாசனம் கொடுக்கணும். அந்த சொட்டு நீர் பாசனத்துலேயும் ஒரு பயிருக்கு ஒரு தடவைக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும். இப்போ தென்னை மரம்னா ஒரு தடவைக்கு 50லேருந்து 60 லிட்டர் தண்ணி தரணும் அப்படின்னா, தண்ணியே இல்லைனாலும் ரொம்ப குறைஞ்சபட்சம் வச்சோம்னா ஒரு 20 லிட்டர் தண்ணியாக கொடுக்கணும். அதே மாதிரி கொய்யா, எலுமிச்சை அது மாதிரியான பழ வகை பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 லிட்டர் தண்ணி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது எப்போ காயுதோ அப்போ புதுசாக தண்ணி கட்டிக்கணும்.
இந்த மாதிரி அமைப்பில் நம்ம தண்ணி பாய்ச்சும் போது குறைந்த தண்ணீரை எல்லா பயிர்களுக்கும் சமமாக பாய்ச்சறதும் சரி, வளர்ச்சியை நம்ம உறுதிப்படுத்தலாங்க. அதே மாதிரி தெளிச்சுக்கணும். இந்த 2 விஷயத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.